பெருவாரியான ஊடகங்கள் அல்லது பொதுமக்களிடத்தில் புரிதல் என்னவாக இருக்கிறது என்றால், இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறது, ஆதரிக்கிறது, வெறுப்பை ஆதரிக்கிறது என்று பெருவாரியான மக்களுக்கு அந்த இஸ்லாம் பற்றிய புரிதல் இல்லை. ஆனால் உண்மையாலுமே இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இஸ்லாம் என்றால் என்ன என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில், இறை தூதர் இருக்காங்கல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், இறை தூதரே, இந்த இஸ்லாம் என்றால் என்ன? அப்பொழுது தூதர் சொன்னார்கள், அத்தீனு அந்நசீஹா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது. அப்ப திருப்பி கேட்கிறாங்க அந்த மனிதர், யா ரசூலுல்லாஹ், யாருக்கு நலம் நாடுறது? அப்படியா, உன் இறைவனுக்கு நலம் நாடு, உன்னுடைய இறை தூதருக்கு நலம் நாடு, உன்னுடைய சகோதரர் இறை நம்பிக்கையாளரான உங்கள் சகோதரர்களுக்கு நலம் நாடு, மற்றும் பொதுமக்களுக்கு நலம் நாடு. இந்த 4 கேட்டகரியில உலக மக்கள் அனைவருமே வந்து விடுவாங்களே. பொதுமக்கள்னா எல்லா மதத்தையும் எல்லா கொள்கைகளையும் வைத்திருப்பவர்கள், பின்பற்றுபவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் நாட சொன்னார்கள். அப்படித்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆனால் மாறாக இன்றைக்கு இஸ்லாம் ஏதோ வெறுப்பை ஆதரிப்பது போல அல்லது தீவிரவாதத்தை ஆதரிப்பது போல இவர்கள் ஏராளமான அவதூறுகளை அள்ளி வீசுகிறீர்கள். ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க அரபி பேரு அல்லது உருது பேர் வச்சு ஏதோ செய்யறாங்க என்பதற்காக அவர்களிடம் நீங்கள் கேட்டால் கூட அவர்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கும்? நாங்க சுட்டோம், எங்களுடைய இயக்கம் வளர வேண்டும், அப்படிதான் அந்த தீவிரவாதிகளுடைய ஸ்டேட்மெண்டாக இருக்கும். இஸ்லாத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இஸ்லாம் தான் இதை செய்ய சொன்னிச்சு, இஸ்லாம் தான் இப்படி எல்லாரையும் போய் கொலை செய்ய சொன்னிச்சு என்று ஒருவரும் இதுவரை சொன்னது கிடையாது. அப்படி சொல்வதற்கு திருமறை குர்ஆனில் இடமே இல்லை. மாறாக ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்தவர் போலாவார் என்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹுலுல் உக்ததம் மின் லிசானி வ யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் மற்றும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த நம் முன்னோர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற செயல் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதனுடைய ஒரு நிகழ்வாக நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுப்பட்டினம் கிளை சார்பாக வாராந்திர ஆண்கள் பயான் நிகழ்ச்சியிலே மத வெறுப்பை வேறறுக்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வெறுப்பு என்பது ஏதோ நம் நாட்டில் மட்டும்தான் அன்றாடும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வெறுப்பு என்பது வெறுமனே இஸ்லாமிய மக்கள் மீது மட்டும் கட்டவிழ்க்கப்படுவது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் இன்று வரைக்குமே ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இன்னொரு கொள்கையை பார்த்தால் ஒரு வெறுப்பு. பெருவாரியான மக்களுக்கு அந்த வெறுப்புணர்வு இருக்காது. பெருவாரியான மக்கள் அவங்க உழைக்கிற மக்கள், அன்றாடும் உழைத்து உண்ணக்கூடிய மக்களுக்கு இது போல வெறுப்புணர்வு கிடையவே கிடையாதுங்க. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்மோடு பழகக்கூடிய நண்பர்கள், எத்தனையோ நண்பர்களை நாம் அன்றாடம் பழகுகிறோம், பேசுகிறோம், எத்தனையோ நபர்களிடம் நாம் வியாபாரம் செய்கிறோம். அவர்கள் எல்லாம் என்ன மதம், என்ன சாதி, என்ன கொள்கை, எந்த இயக்கம், எந்த கட்சி என்று பாராமல் நாம் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதநேயம் மிக்கவர்களாக நாம் அவர்களோடு பழகி வருகிறோம். இதுதான் பெருவாரியான மக்களுடைய நிலை. ஆனால் இந்த வெறுப்புணர்வு யாரு ஏற்படுத்துறாங்க, யாருக்கு இதுல ஆதாயம் அடையுது என்று பார்த்தால், ஆட்சி அதிகாரங்களுக்காக. இஸ்ரேல் எடுத்துக்கோங்க, அங்கே அவர்கள் அந்த வெறுப்பை கட்டவிழ்த்து விடுவதற்கு காரணம் அந்த இஸ்ரேலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களை அழித்து ஒழிப்பதின் மூலம் அந்த ஆட்சியை, அந்த யூத பயங்கரவாதிகளின் ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பு என்கிற பெயரில்
அட்டூழியங்களை, அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே போலத்தான் நம்முடைய நாட்டிலும் இதே நிலைதான். ஆனால் பெருவாரியான ஊடகங்கள் அல்லது பொதுமக்களிடத்தில் புரிதல் என்னவாக இருக்கிறது என்றால், இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறது, ஆதரிக்கிறது, வெறுப்பை ஆதரிக்கிறது என்று பெருவாரியான மக்களுக்கு அந்த இஸ்லாம் பற்றிய புரிதல் இல்லை. ஆனால் உண்மையாலுமே இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இஸ்லாம் என்றால் என்ன என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில், இறை தூதர் இருக்காங்கல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், இறை தூதரே, இந்த இஸ்லாம் என்றால் என்ன? அப்பொழுது தூதர் சொன்னார்கள், அத்தீனு அந்நசீஹா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது. அப்ப திருப்பி கேட்கிறாங்க அந்த மனிதர், யா ரசூலுல்லாஹ், யாருக்கு நலம் நாடுறது? அப்படியா, உன் இறைவனுக்கு நலம் நாடு, உன்னுடைய இறை தூதருக்கு நலம் நாடு, உன்னுடைய சகோதரர் இறை நம்பிக்கையாளரான உங்கள் சகோதரர்களுக்கு நலம் நாடு, மற்றும் பொதுமக்களுக்கு நலம் நாடு. இந்த 4 கேட்டகரியில உலக மக்கள் அனைவருமே வந்து விடுவாங்களே. பொதுமக்கள்னா எல்லா மதத்தையும் எல்லா கொள்கைகளையும் வைத்திருப்பவர்கள், பின்பற்றுபவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் நாட சொன்னார்கள். அப்படித்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆனால் மாறாக இன்றைக்கு இஸ்லாம் ஏதோ வெறுப்பை ஆதரிப்பது போல அல்லது தீவிரவாதத்தை ஆதரிப்பது போல இவர்கள் இன்றைய பெருவாரியான உலகத்தில் காட்டப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்வது என்ன? அத்தீனு அந்நசீஹா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். ரோட்ல போறவங்க, நம்முடைய முஸ்லிம்கள் போறாங்க, என்ன முஸ்லீம் தானே இவங்க தீவிரவாதி பயங்கரவாதி என்று காட்டுறாங்க. ஒரு முஸ்லீம் போறான், ரோட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், யாரோ இறந்துட்டாங்க. எந்த ஒரு முஸ்லீமும், நீங்க உலக வரலாற்றில் மனிதர்கள், பெருவாரியான மனிதர்கள் அந்த மதம் சாதி பார்ப்பது கிடையாது. இவர்கள் முஸ்லிம்களை சொல்வதனால் நான் எடுத்து சொல்கிறேன். ஏதோ ஒரு முஸ்லீம் ரோட்ல போறாங்க, அங்க ஒரு ஆக்சிடென்ட பாக்குறாங்க, அங்க போய் இவன் என்ன மதம், இவன் என்ன சாதி, இவன் முஸ்லிமா, இவன் இந்துவா, இவன் கிறிஸ்டினா என்று யாரும் பெருவாரியான மனிதர்கள் பார்ப்பது கிடையாது. குறிப்பாக இந்த முஸ்லிம்கள் அதை பார்ப்பதே கிடையாது. ஏன்? அல்லாஹ் அப்படித்தான் இந்த மார்க்கத்தை இஸ்லாமியர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்? நலம் நாடு, அது யாரு என்ன மதம் என்ன கொள்கையை வேணா வச்சிருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தேவையா, கடன் வாங்கிட்ட வர்றாங்களா, ஒரு இடத்துல அந்த விபத்தை பாக்குறியா, நீ உதவு, உன்னால முடிஞ்ச உதவியை செய், உடலால், உள்ளத்தால், பொருளாதாரத்தால் நீ உன்னால் முடிந்த அளவு உதவி செய். உன் இடத்துல ஒருத்தவங்க கடன் வர்றாங்களா, கடன் கேட்டு வர்றாங்களா, அவங்கள்ட்ட போய் என்ன மதம், என்ன சாதி, நீ என்ன கொள்கையில இருக்க, நீ என்ன கட்சியில இருக்க, நீ என்ன இயக்கத்துல இருக்க என்று இந்த இஸ்லாம் கேட்க சொல்லி நமக்கு ஒரு காலமும் இந்த முஸ்லிம்களுக்கு போதிக்கவில்லை. மாறாக நலம் நாட சொல்லி தந்திருக்கிறது, கற்று தந்திருக்கிறது. அதே போலத்தான் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அண்டை வீட்டார், உங்களுடைய அண்டை வீட்டார் இருக்காரு பாருங்க, அவங்க குடும்பம் பசித்திருக்க நீ மட்டும் வயிறை நிரப்பி கொண்டால் நீ உண்பது உணவு அல்ல, அது நெருப்பு கங்கு. எந்த நெருப்பு? நரகத்தினுடைய நெருப்பு கங்கை தான் நீ உண்ணுகிறாய் என்று சொன்னார்கள். வெறுமனே நீ முஸ்லிம், உன்னுடைய அண்டை வீட்டார்ல முஸ்லிம் இருப்பாங்க, அவங்க பசித்திருக்கும் போது நீ உண்பது நெருப்பு கங்குன்னு சொல்லல. தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அண்டை வீட்டார் பசித்திருக்க, அண்டை கடைக்காரன் வியாபாரம் இல்லாமல் நஷ்டமாக இருக்க, நீ மட்டும் உன் வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டு, நீ மட்டும் உன் குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்து, நீ மட்டும் உன் குடும்பத்தோடு உணவருந்தி கொண்டாய் என்று சொன்னால் நீ நெருப்பு கங்கை தான் உண்கிறாய் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இதுல எங்க மதம் இருக்கு? இதுல எங்க சாதி இருக்கு? இதுல எங்க கொள்கை இருக்கு? அல்லாஹ்வின் தூதர் பொதுவாகத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் அப்படித்தான் இந்த முஸ்லிம்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். வெறுமனே இது வெறும் பயங்கரவாத மார்க்கம், இது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு வசனம் வரும் சூரா குர்ஆன்ல, திருமறை குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், பலிக்கு பலி எடுப்பது உங்கள் மீது கடமை என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை வைத்து கொண்டு இவர்கள் முன்வைக்குவது, இந்த வசனத்தை முன்வைத்து இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது, பார்த்தீங்களா, வன்முறை ஆதரிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனா உண்மையாலுமே அது அந்த சட்டம் எப்படி தெரியுமா? அது கவர்மெண்ட்ட போகணும். வெறுமனே இப்ப என்னோட பக்கத்துல இருக்காரு, அவர் என்னைய கண்ணை புடுங்கிட்டாரு, உடனே நான் கண்ணை புடுங்க கூடாது. இங்க யாரு அரசாங்கம்? இங்க இந்தியாவுல யாரு? நம்ம ஒரு காவல்துறைக்கு கீழே இருக்கோம். காவல்துறையிட்ட போய் பெட்டிஷன் போடணும், மனு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காவல்துறை முடிவெடுக்க கூடியது. இங்க இஸ்லாமிய சட்டம் இருந்தால் அவர்கள் காவல்துறை, அதாவது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட காவல் அதிகாரி அந்த ஷரியத் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தனி மனிதர்
வன்முறையில் ஈடுபடுவதை ஒருபோதும் இறைவன் ஆதரிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தான் அதிகமான வழக்குகள் வரும். அதற்கு பிறகு கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தான் வழக்கு வரும். ஏனென்று சொன்னால் அரசாங்கம் தான் இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். இதே போலதான் குர்ஆனில் என்னென்ன சட்டம் இந்த தப்புக்கு இந்த தண்டனை உலகத்துல கொடுக்கணும் என்று சொன்னால் அது தனி மனிதர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அது மாறாக அரசாங்கத்திடம் அந்த உரிமை இருக்க வேண்டும். அரசாங்கம் தான் அதை நிறைவேற்ற வேண்டும். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இஸ்லாம் தீவிரவாதம், இஸ்லாம் பயங்கரவாதம் என்று பெருவாரியான மக்கள் அதை நம்புகிறார்கள். சில மக்கள் அதை பரப்புகிறார்கள். பரப்புறது கொஞ்சம் பேர் தான். ஆனா அதை நம்பக்கூடிய மக்கள் அதை நம்பி ஏமாந்து வேற ஒருத்தவங்களோ பின்னாடி போய் தன்னுடைய பொருளாதாரத்தை வீணடிச்சு அப்படி போற மக்கள் தான் அதிகம். ஏன் இன்னைக்கு கூட சமீபத்துல பஹல்காம் அட்டாக் நடந்தது. அதை எப்படி பரப்புறாங்க? அது இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகள். இவ்வளவு நேரம் நம்ம எடுத்து சொன்னோம் இஸ்லாம் என்ன சொல்கிறது, இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள். அங்கே நடந்தது என்ன? படுகொலை செய்தார்கள். 16 நம்முடைய இந்திய மக்களை, இந்திய சகோதரர்களை படுகொலை செய்தது தீவிரவாத கும்பல். அதற்கு ஏன் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொல்ல வேண்டும்? யோசித்து பாருங்கள். பொதுவான மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த கேள்வியை வைக்கிறோம். இஸ்லாம் என்னைக்குமே, நான் சொன்னோம்ல, இந்த தண்டனையை கூட யார் நிறைவேற்றணும்? அரசாங்கம் நிறைவேற்றணும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இஸ்லாமிய இந்த சரியத்து படி இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படும். தனி மனிதர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்ற கூடாது என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் அங்கே என்ன நடந்தது? அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் ஏதோ எந்த நாட்டுக்காரனோ எந்த தீவிரவாத கும்பலோ அவன் நம்ம மக்களை அநியாயமாக கொலை செய்து விட்டு போயிருக்கிறான். அதுக்கு இங்க ஒரு ஊடக கட்டமைப்பு, இஸ்லாமிய தீவிரவாதிகள். இது 40 சுதந்திரம் வாங்கி 75 வருஷமா இந்த பேரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த அவப்பெயரை இதை யார் முறியடிப்பது? இஸ்லாம் தான் முறியடிக்கும். இஸ்லாத்தை நாம் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயோ இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள், சகோதரிகள், அவர்களுக்கு புரியணும். அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா எடுத்து சொல்லுங்க, இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லப்பா. இஸ்லாம் யாரையும் கொலை செய்ய சொல்லவில்லை. நீங்க பார்க்கலாம், நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏராளமான இரத்த தான முகாம்கள் நடத்துறோமே. அதுல ஒரு கோட்ஸ், ஒரு குர்ஆன் வசனம் வரும். 5வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனிதரையுமே வாழ வைத்தவர் போலாவார். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடியது. ஒரு மனிதரை கொலை செய்தவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொலை செய்தவர் போலாவார் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆனா இதையெல்லாம் நீங்க படிக்கிறீங்க பொதுவான மக்கள். ஆனால் இந்த ஊடகங்கள் இல்ல சில கயவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்யான அவதூறுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அது கிடையாது. இஸ்லாம் என்பது மனிதநேய மார்க்கம். மனிதனுக்கு நீ நலம் நாடு. அது யாரு என்ன, அவன் என்ன கேட்டகிரி, அவன் என்ன இதுல இருந்தாலும் சரி, அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானா, உன்னால உதவ முடியுமா, அந்த இடத்துல நீ உதவி செய். அதான் இஸ்லாமிய மார்க்கம் விதைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். உலகத்தில் வலா தக்ரபுஸ்ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காத, அது உன்னைய தப்பானதாகவும் மானக்கேடானதுலையும் உன்னை கொண்டு போய் சேர்த்துரும் சொல்லக்கூடிய ஒரே வேதம் இந்த திருமறை குர்ஆன் தான். சொன்னது இறைவன் அல்லாஹ், வேற எந்த வேதத்திலையும் கிடையாது. இங்கெல்லாம் கூட எய்ட்ஸ் பரவுதுப்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னால் ஆலோசனை நடந்த போது பாதுகாப்பாக விபச்சாரம் பண்ணுங்கள் என்றுதான் சொன்னார்கள் அரசியல்வாதிகள், ஆட்சியில் உள்ளவர்கள். ஆனால் இஸ்லாம் ஒழுக்கத்தை போதிக்கின்றது. வலா தக்ரபுஸ்ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காத என்றுதான் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். பேச்சிலே ஒழுங்கு இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாருடைய 2 தவடாக்கு இடையில் உள்ள உறுப்பை யார் பாதுகாத்து கொண்டாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார். நாவதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். நாவு இருக்குல்லங்க, அதை யார் பாதுகாத்து கொண்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொர்க்கம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் புறம், பொய், இதையெல்லாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக தடை செய்கிறது. புறம் பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது வயலுல் லிக்குல்லி ஹுமசத்தில் ஹுமசா, புறம் பேசி குறை கூறி கொண்டு திரிகின்ற ஒவ்வொருவனுக்கும் கேடுதான்.
அப்படிதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. யாரையும் பத்தி நீ புறம் பேசாத, அவதூறு பேசாத, யாரையும் பத்தி கோழி சொல்லாத. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப பயங்கரமா தடுக்குது. இவங்க எல்லாம் மறுமையில எப்படி அவங்களுடைய நிலை இருக்கும் என்றால், நரகத்தில் நாளை மறுமையில் நரகம் இருக்குதுல, அதுல அவங்க தங்களுடைய முகத்தை கோரிக்கொண்டு கீறிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் விளக்குகிறார்கள். இவர்கள் தான் உலகத்தில் மாமிச கறி சாப்பிட்டவர்கள், அதாவது பிற மனிதர்களை பற்றி புறம் பேசியவர்கள். இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவனை பத்தி பேசவே பேசாத. ஆனா அடுத்தவன் நலன்ல நாடு, இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அடுத்தவனுடைய குறை, அவன்கிட்ட என்ன வேணா இருக்கட்டும், குறைகள் பிரச்சனைகள், அது உனக்கு தேவையில்லை. உன்னிடத்துல ஏதோ உதவின்னு வர்றானா அதை நீ செய். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு விதைக்கின்றது. நம்முடைய இந்திய நாட்டினுடைய சூழலை எடுத்து பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த இந்தியா வெள்ளைய ஏகாதிபத்தியர்களுக்கு அடிமையாக இருந்தது. அப்பொழுது போராடியவர்கள் ஏராளமான இந்தியர்கள், அதில் பெருவாரியான மக்கள் இந்த முஸ்லிம் சமுதாய மக்கள், முஸ்லிம்கள். அஸ்ஃபகுல்லா கான் ஒரு இளைஞர் தன்னுடைய வாலிப வயதை இந்த சுதந்திர போராட்டத்திற்காக இந்த இந்திய மக்கள், இந்த இந்தியாவில் வாழக்கூடிய இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம், சீக்கியர், பௌத்தர் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும், இவன் வரி போட்டு கொடுமை செய்கிறான், மக்களை அடிமையாக வைத்திருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய வாலிப வயதையே இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்த அஸ்ஃபகுல்லா கான் 27வது வயதில் தூக்கிலிடப்பட்டார். அவர் ஒரு இஸ்லாமியர். இந்த சுதந்திர இந்தியாவின் சுதந்திர கொடியை, தேசிய கொடியை, அதை வடிவமைத்தவர் சுரையா தியாப்ஜி என்கிற ஒரு இஸ்லாமிய பெண். பேகம் ஹஜ்ரத் மஹால் இஸ்லாமிய மக்களிடத்தில், இஸ்லாமிய பெண்களிடத்தில் தன்னுரிமையை, நீங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்ய வேண்டும், இவன் எங்கேயோ நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான், நம்மை அடிமைப்படுத்துகிறான், இவர்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி அந்த சுதந்திர தீயை பெண்களுக்கு ஊட்டியவர் பேகம் ஹஜ்ரத் மஹால் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண். இப்படி ஏராளமான பட்டியலை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். போர்க்களத்தில் தன்னுடைய சுதந்திர போராட்ட களத்தில், போர்க்களத்திலேயே உயிரை விட்ட திப்பு சுல்தான் ஒரு இஸ்லாமியர். இப்படி ஏராளமானோர். 1856 வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்றது. அதுவும் பகதூர் ஷா என்ற ஒரு இஸ்லாமியரால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கிளர்ச்சி. அதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். இதுவெல்லாம் இஸ்லாமியர்களுடைய தியாக வரலாறு. இந்த சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் அதிகம். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதரும் சொன்னார்கள், எவன் தன்னுடைய உரிமைக்காக போராடி உயிர் நீக்குகிறானோ அவன் ஷஹீத் என்று சொன்னார்கள். அந்த இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்திற்காக, இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக தன்னுடைய உயிரை விட்ட மக்கள் ஏராளம். கேரளாவில் 1921 மாப்பிளா முஸ்லிம்கள், நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் 10வது சோசியல் புக்ல. மாப்பிளா முஸ்லிம்கள் அவர்கள் செய்த தியாகம் ஏராளம். கிலாபத் இயக்கம் என்று அவர்கள் வைத்திருந்தார்கள். கேரளாவில் அவர்கள் கிளர்ச்சி செய்தனுடைய விளைவு, அவர்களை கூட்ஸ் வண்டியில ஏத்துறான். கூட்ஸ் வண்டினா அது அதுல உள்ள ஆக்சிஜனே போகாது, காத்தே போகாதுங்க. அதுல போட்டு 100-200 கணக்கான மனிதர்களை அடக்கிறான். மூச்சு முட்டி கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துல பிணங்களாக கொத்து கொத்தாக விழுகிறார்கள். யார் அவர்கள்? இஸ்லாமியர்கள். இன்றைக்கும் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் அருகாமையில் அதை சான்று பகிரும் விதமாக இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை சான்று பகிர்கிறது. கோயம்புத்தூர் ரயில் நிலையம் அருகாமையில் இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் இஸ்லாமியர்கள். இது போன்ற ஏராளமான தியாகங்கள் இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய வழிபாட்டு தலங்களை சுதந்திர போராட்ட களங்களாக மாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள். ஜும்மா உரைகளில், ஜும்மா மேடைகளில் சுதந்திர போராட்டத்தை, சுதந்திர முக்கியத்துவத்தை, இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, நம்முடைய கல்வி உரிமை, நம்முடைய பொருளாதார உரிமை இதுவெல்லாம் நமக்கு சொந்தமானது, இந்திய மக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி இந்த மக்களுக்கு சுதந்திர தீயை ஊட்டியவர்கள் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர். இது போல ஒரே ஒரு தியாகத்தை, தங்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் அந்நியர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தோம் என்கிற ஒரே ஒரு தியாகத்தை இன்றைக்கு ஒரே ஒரு சமுதாயம், எங்களுக்கும் அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? 70 ஆண்டுகளில் தேச துரோகிகளாக மாற்றிவிட்டார்களே, தேசத்தின் பற்றற்றவர்களாக மாற்றிவிட்டார்களே. ஏறத்தாழ 540 சமஸ்தானங்களாக இந்த நாடு பிளவுபட்டு கிடந்தது.
அதையெல்லாம் தட்டி தட்டி ஒன்றிணைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை தேச விரோதி, தேச துரோகி, பயங்கரவாதி என்றெல்லாம் முத்திரை குத்துகிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததில் இருந்து முஸ்லிம்களை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும், முஸ்லிம்களை எப்படியாவது இங்கிருந்து துரத்தி விட வேண்டும், உயிர் பலியை செய்துவிட வேண்டும் என்பதற்காக கடும் பிரயத்தனம். ஆனால் இது போன்ற எதிர்ப்புகளால், கலவரங்களால், உயிர் பலிகளால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் அடக்கத்தான் இந்த இஸ்லாம் ஆலமரமாக வேரூண்டி வளரும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். எங்களுக்கு இறைவன் சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வின் ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முதிம்மு நூரிஹி வலவ் கரிகள் காஃபிரூன். இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும், இந்த அநியாயக்கார கூட்டங்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது மார்க்கத்தை, தனது சத்திய மார்க்கத்தை உண்மைப்படுத்தியே தீருவான். ஒரு நாள் குர்ஆன் இஸ்லாம் வெற்றி பெறும். அது மறுமையில் நிச்சயமாக நடைபெறும். இத்தனை பெரிய தியாகங்களை செய்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் இந்தியா நடத்தியது. அதனுடைய தலைவர் ஒரு இஸ்லாமிய பெண். அதுக்கு ஒரு அமைச்சர் சொல்றார், பாகிஸ்தான் பெண்மணியை வைத்தே பாகிஸ்தானை வீழ்த்தி விட்டோம். போராடியது, அந்த களத்தை வென்றது ஒரு இஸ்லாமிய பெண். ஆனால் இவர்களுடைய போதனை, இவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது? முஸ்லிம் என்றாலே பாகிஸ்தான். ஏங்க, சுதந்திர நாடு சுதந்திரம் அடைந்த போது ஜின்னா, முகமது அலி ஜின்னா அவர்களோடு பாகிஸ்தான் அதிபரோடு பின் சென்றவர்கள் 1.5 கோடி இஸ்லாமியர்கள். ஆனால் இந்த தாய் நாட்டை நாங்கள் இந்தியாவில் தான் பிறந்தோம், இந்தியாவில் தான் இறப்போம் என்று சொல்லி மகாத்மா காந்தியை பின்பற்றி இந்த அரசியல் சாசன சட்டத்தை நம்பி இந்த இந்தியாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் 7.5 கோடி முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்களை தான் நீங்கள் இன்றைக்கு பயங்கரவாதி, தீவிரவாதி, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்று சொல்லி ஏராளமான அவதூறுகளை அள்ளி வீசுகிறீர்கள். ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க அரபி பேரு அல்லது உருது பேர் வச்சு ஏதோ செய்யறாங்க என்பதற்காக அவர்களிடம் நீங்கள் கேட்டால் கூட அவர்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கும்? நாங்க சுட்டோம், எங்களுடைய இயக்கம் வளர வேண்டும், அப்படிதான் அந்த தீவிரவாதிகளுடைய ஸ்டேட்மெண்டாக இருக்கும். இஸ்லாத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இஸ்லாம் தான் இதை செய்ய சொன்னிச்சு, இஸ்லாம் தான் இப்படி எல்லாரையும் போய் கொலை செய்ய சொன்னிச்சு என்று ஒருவரும் இதுவரை சொன்னது கிடையாது. அப்படி சொல்வதற்கு திருமறை குர்ஆனில் இடமே இல்லை. மாறாக ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்தவர் போலாவார் என்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எனவே இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை வெறுப்பிற்கு இடமே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது நல்ல மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். சில பேர் சொல்லுவாங்க மதங்களை கடந்த மனிதநேயம். ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்த முஸ்லிம்களுக்கு மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். அதனால தான் அவர்கள் எங்க ரத்தம் வேணாலும், யாருக்கு என்ன பேர்ல, எந்த சாதியில, எந்த மதத்துல உங்களுக்கு ரத்தம் வேணும்னாலும் நாங்க அங்க வர்றோம், எங்களுடைய பிளட் பேங்க் இருக்கு என்று இஸ்லாமிய அமைப்புகள் தானாக முன்வந்து உதவுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை இந்த இஸ்லாம் தான். இஸ்லாமிய மார்க்கம் தான் இதை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதற்காகத்தான் நாம் இதை எடுத்துரைப்பதற்காகத்தான் இது போல தியாகங்களை, இது போல வரலாறுகளை இன்றைக்குள்ள இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற ஒரு செயல் திட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். மார்க்க பிரச்சாரத்திற்காகவும் இது போல சமுதாய விழிப்புணர்வை நமக்கிடையே நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் இத்தகைய செயல் திட்டம். அதனுடைய ஒரு கிளையாகத்தான் இந்த மத வெறுப்பை வேறறுக்கும் இஸ்லாம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் இவ்வளவு தூரம் விளக்கி இருக்கிறோம். உண்மையாலுமே மத வெறுப்பிற்கும் கொள்கை வெறுப்பிற்கும் மனித வெறுப்புக்கே இஸ்லாத்துல இடம் இல்லை. மாறாக இறைவன் சொல்லக்கூடியது அத்தீனோ அந்நசீகா. இஸ்லாம்னா நீ பிறர் நலம் நாடு, மக்களுக்கு, இறைவனுக்கு, இறை தூதருக்கு நலம் நாடு. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இஸ்லாமியர்கள் அனைவரும் மனிதநேயவாதிகளாகத்தான் இருப்பார்கள். இதே மீமிசல் பகுதியிலே ஒரு FIR, இந்த பிரபலமான கோயில் இருக்கிறது, கல்யாணராமர் கோயில், அங்கே ஏதோ ஒரு முஸ்லீம், இங்க உள்ள புதூர், கோபாலப்பட்டினம், ஏம்பக்கோட்டை அல்லது கோட்டைப்பண்ணம், ஏதோ ஒரு எந்த பகுதியை சார்ந்த முஸ்லீமோ இங்க வந்து நீங்க கோயிலுக்குள்ள போக கூடாது, நீங்க வந்து சாமி கும்பிட போக கூடாது என்று தடுத்த ஒரு FIR இந்த மீமிசல் காவல் நிலையத்துல இருக்குமா? கிடையாது.
நமக்கிடையே மத வெறுப்பு கிடையாது, கொள்கை வெறுப்பு கிடையாது. நாம அண்ணன் தம்பியா அப்படிதான் பழகி கொண்டு வர்றோம் எல்லார்கிட்டையும். ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய அதிகாரத்திற்காக, உச்சபட்ச அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மக்களை குழப்பி, இந்த மக்களிடத்தில் வேறுபாடுகளை விதைத்து, அதைத்தான் வெள்ளக்காரனும் செஞ்சான். யூனிட்டி இன் டைவர்சி, அதாவது டைவர்சிட்டி பாலிடிக்ஸ், அதாவது பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்ததுதான் வெள்ளையன். அதனால தான் 200 ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்டார். அதைத்தான் இன்றைக்குள்ள ஆட்சியாளர்கள் அதை கையில் எடுத்து அதையே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை பிளந்தாதான் நம்முடைய ஆட்சி நிலைக்கும். இவனையெல்லாம் நம்மாளுன்னு சொல்லி, இவனையெல்லாம் எதிரின்னு சொல்லி, இவனையெல்லாம் பொல்லாதவன் சொல்லி என்று பிரிச்சாதான நம்முடைய ஆட்சி நிலைக்கும் என்பதற்காக கட்டவிழ்த்து விடப்படுகிற ஒரு வெறுப்பு தான் இதுவே தவிர இதற்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடித்தட்டு மக்கள், உழைக்கிற மக்கள், அவர்களுக்கு இதுவெல்லாம் நேரமே இருக்காது. அவங்க உழைக்கிறது, சாப்பிடுறது, குடும்பத்தை பார்க்கறதுல அவங்களுக்கு நேரம் இருக்கும். இஸ்லாமும் அதேதான். இஸ்லாத்திற்கு இதுக்கும் துளியளவு சம்பந்தமே கிடையாது. இஸ்லாம் மாறாக அன்பை போதிக்கக்கூடிய மார்க்கம், மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். இந்த வெறுப்பு அரசியலுக்கும் வெறுப்புக்கும் துளியளவும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் பிற கடவுள்களை ஏசாதீர்கள் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பாருங்கள். லக்கும் தீனுக்கும் வலியது, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, உங்க கொள்கை எதுவோ அது உங்களுக்கு, என் கொள்கை எனக்கு. அப்படிதான் இஸ்லாமிய மார்க்கம். சாந்தமாக அமைதியாக உலகத்தினில் வாழ்ந்து விட்டு போய்விடு. நாளை இறைவன் இருக்கிறான், அவன் விசாரிச்சுக்கிறான். நீ எடுத்து சொல்லியிருப்பல்ல, அதான் அல்லாஹ் சொல்றான், வா அலைக்கல் பலாகு, நீ எடுத்து சொல்லுப்பா, வா அலைனல் அல் ஹிசாபு, விசாரிக்கிறது என்னுடைய பொறுப்புங்கிறான் அல்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நீங்க எடுத்து சொல்லுங்க, விசாரிக்கிறது நான் விசாரிச்சுக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். யாரையும் வற்புறுத்துவதே கிடையாது. எந்த ஒரு இஸ்லாமியரும் பிற கொள்கைகளை சார்ந்தவர்களை, பிற மதத்தை சார்ந்தவர்களை வற்புறுத்துவதே கிடையாது. எடுத்து வைக்கதான் எங்களுடைய இறைவன் சொல்லி இருக்கிறான். எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது நீங்க எடுத்து வைங்க. நீங்க உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்லி தந்திருப்பேன்ல, இந்த குர்ஆன் சொல்லி இருக்கல, அதை நீங்க பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நான் விசாரிச்சுக்கிறேன் மறுமையில. நீங்க உலகத்துல அப்படிதான். யாராக இருந்தாலும் இந்த இந்துத்துவவாதிகள் அநியாயம் செய்கிறார்களே, கொலை செய்கிறார்களே, அவங்களுக்கும் நாம் அறிவுரை சொல்ல வேண்டும். ஏன், ஒரு காலத்துல அவர்களுடைய தலைவர்கள் ஏதோ ஒரு எழுதி வச்சு இந்த நாடு இந்துக்கள் நாடு என்று எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு எவ்வளவோ கல்வி முன்னேற்றம் அடைஞ்சிருக்குல்ல. அப்ப அந்த இந்துத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய இங்கெல்ல இந்து மக்கள் அல்ல, இந்து மக்கள் அவங்களுக்கு அடித்தட்டு மக்கள், உழைக்கிற மக்கள். அந்த இந்துத்துவவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்களும் சிந்திக்க வேண்டும். நீங்களும் உங்களுடைய சிந்தனையை உள்ளாக்க வேண்டும். ஏன் இன்றைக்கோ உள்ள ஒரு வெறுப்பை நாம் இன்றைக்கு தூக்கி கொண்டு இருக்க வேண்டும். மனிதநேயத்தை மலருங்கள். ஏனென்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக இன்ன பத்ஷ ரப்பிகல் ஷதீத், இறைவனுடைய பிடி மிக கடுமையானது. உங்களுக்கும் அதுதான். அநியாயம் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த ஒரு எச்சரிக்கை தான். நீங்க உலகத்துல யாருக்கு என்ன வேணா செஞ்சிருக்கலாம், அவனும் மௌத்தா போயிருவான், நீங்களும் மௌத்தா போயிருவீங்க, இறந்து விடுவீர்கள். ஆனால் மறுமையில் நிச்சயமாக உங்கள் இறைவனுடைய பிடி மிக கடுமையானது. இதை எடுத்து வைப்போம். யாரா இருந்தாலும், யார் அநியாயம் செஞ்சாலும் அறிவுரை சொல்லுவோம். அது நம்ம அறவழி போராட்டத்துல நம்ம அவங்களை எதிர்த்துக்கலாம். கோர்ட்ல, காவல்துறையில அவங்க அநியாயம் செய்யறாங்களா, அவங்களுக்கு எதிராக நம்ம மனு கொடுக்கலாம். அதுதான் இங்க உள்ள ஜனநாயகம். அதன் அடிப்படையில தான் நாம இருக்கோம். ஆனா பொறுமையை மேற்கொள்வோம். ஏனென்றால் இறைவன் சொல்லுகிறான், முஸ்லிம் மாதிரி ஒருவன் இந்த உலகத்தில் பொறுமையாகவே இருக்கவே முடியாதுப்பா என்று எதிரிகளே மிகைக்கக்கூடிய அளவிற்கு சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். எனவே பொறுமையாக இருப்போம். இறைவனுடைய உதவியை கேட்டுக்கொண்டே இருப்போம். இறைவன் அப்படிதான் கேட்க சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இஸ்தஈனு, என்னிடம் உதவி தேடுங்கள். எப்படி? பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இதைத்தான் அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்றான். நம்ம பொறுமையின் மூலம் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். இது போல அநியாயக்காரர்கள் என்ன வேணா செய்யட்டும், அவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.